அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளராக என்றைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கணும். அதுதான் வந்து டிஎம்கேயோட வெற்றியை கைப்பற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்படியே இருங்க, நல்லா இருக்கணும், 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி இவரை எவ்வளோ பாதிச்சிருக்காரு, இவருக்கு எழுதி கொடுக்குறவங்கள எவ்வளோ பாதிச்சிருக்காருன்றது தெரியுதா? ஒரு ஆள் ஸ்ட்ராங்கான என்ன அந்த கட்சியை ஃபார்ம் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. 2026 எலெக்ஷனில் இந்த கூட்டணி வலுவா ஒருவேளை விஜய் ஓட்டக்கிட்ட பிரிச்சா இந்த கூட்டணி ஆட்சி பிடிக்கிறதே வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லுங்கள், உதயநிதிக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இப்போ ஜெயலலிதா வந்தபோது கூட அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை இருந்தது, கொஞ்ச நாள் தீர்ந்துடுச்சு. அதற்கு பிறகு திமுக அதிமுக மட்டும்தான் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவருக்கு எல்லா இடத்துலேருந்தும் தொல்லை. அதிமுக கூட்டணி பிரதானமாக இருக்குது. அமித்ஷாவை இறங்கி வந்து கூட்டணி அமைச்சு அவர் சொல்கிற கண்டிஷன் பிரகாரம் அண்ணாமலையை நீக்கிறது, மற்ற விஷயம் நீக்கிற அளவுக்கு இருக்குன்னா, ஒற்றுமையை யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தா, ஒற்றுமை சொல்கிற ஆள் யாருமே அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இல்லை. சசிகலா டிடிவி ஒற்றுமையாக இல்லை. புகழேந்தி கடிச்சு துப்பிடுவார் டிடிவியை. ஓபிஎஸ் டிடியும் ஒன்றாகவே முடியாது. கேசி பழனிசாமி யாரையும் ஏற்றுக்க மாட்டார். தமிழ்நாட்டில் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகிறதுக்கான வேலைகளில் பிஜேபி ஈடுபடுறாங்க. அதனால தான் அமித்ஷா அவர்களே வந்து செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பின்னாடி இருக்காரு, பேக் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த இதை கரெக்டுன்னு வச்சிங்கன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அமித்ஷா முடிவெடுத்துட்டார். இவருடைய நோக்கம் என்னன்னா, எடப்பாடி இருக்கக்கூடாது அப்படின்றது ஓபிஎஸ்க்கும் சரி, செங்கோட்டையனுக்கும் சரி, டிடிவிக்கும் சரி. ஓபிஎஸ்ஸும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறீங்களா சார்? அவர் தான் இன்றைக்கி இறங்கி வந்துட்டார். எதுனாலும் ஓகே, நான் கட்சியில் வந்து அடிப்படை தொண்டனா கூட இணைய நாளைக்கு டப்புன்னு கால வாடுவாப்புல. அமித்ஷா ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? இவர் ஏன் போய் கேட்குறாரு? இல்லை சார், கேட்டால் அவர் ஏன் சார் கொடுக்குறாரு? இவர் ஏன் கேட்குறாரு? இங்கே இருந்து முடிக்கலாம் முதல்ல மேட்ரை. நீங்கள் இங்கே குழப்பம் ஏற்படுத்தினால தான் நாங்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சரி சார், இவர் கேட்டார், இவர் பின்னாடி பிஜேபி இருக்கிறது தெரிய வருது. ஆனால் அப்படி அமித்ஷாவை சந்திச்சார், நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அவர் தான் செங்கோட்டையன் தான் சார். செங்கோட்டையன் தான் சொன்னார், ஃபோட்டோ தான் வந்துச்சா? இல்லை சார், அமித்ஷா மறுப்பு தெரிவிக்கலையே சார். எப்படி எதுக்கு தெரிவிக்கணும்? நயினார் என்ன சொன்னார்? எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க, சந்திச்சாரா இல்லையான்னு தெரியாதுன்றாங்க. ஆமாம், வானதி ஸ்ரீனிவாசன் மாநில தலைவருங்க, சந்திச்சா எங்கள் தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக அமர வைக்கிறது தான் பிஜேபியுடைய ஒவ்வொரு தொண்டனோட கடமைன்னு சொல்லி பதிவு பண்ண. அப்படி இருக்கும்போது பின்னாடி இருந்து யார் ஏற்கிறார்? அண்ணாமலையின் உதடு பேசுகிறது, உள்ளம் பேசவில்லை. பின்னால் இருந்து இயக்குவது அவர் தான். என்ன கேட்டால் அண்ணாமலை ஆதரவாளர்களை சொல்கிறாங்கன்னா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு. முதல் நாளே குறிப்பாக காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து செங்கல்பட்டில் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளராக எப்பயுமே வந்து ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளராக என்றைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கணும். அதுதான் வந்து டிஎம்கேயோட வெற்றியை கைப்பற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. எதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு? அவர் ஒரு பெரிய பேச்சாளர் கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் கூட எதாவது எழுதி கொடுத்து பேசி ஆரம்ப காலத்துலலாம் நீங்கள் நல்லா பேசியிருப்பார் இவர் வயசுலலாம். இப்போ கொஞ்சம் இதாகுது, ஆனால் பேசிடுறாரு. எழுதி கொடுத்தது தெரியாத அளவுக்கு பேசுகிறாரு நல்லா. ஆனால் இவர் வந்து எந்த காலத்துலேயும் ஒரு சப்ஜெக்ட் வச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது. அதே நேரம் கலைஞருடைய பேரன் வந்த புதுசில் ரொம்ப பெருசாக பில்டப் பண்ணாங்க, கலைஞர் மாதிரியே இருக்கார் அப்படி இப்படின்னு. அது மற்ற விஷயங்கள் எப்படியோ நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம நெருங்கி பழகினதில்லை. ஆனால் மேடை பேச்சில் கலைஞர் மாதிரி சப்ஜெக்ட் பேசுகிறதோ இதுவோ வந்து கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறாங்க. இவர் எதை ரசிக்கிறாருன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவருடைய ரசிகன்னான்ற அளவுக்கு இவர் இருக்காருன்னா இவருடைய ரசனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று, எடப்பாடி தான் இருக்கணும், அவர் இருந்தால் தான் நல்லது, திமுக நல்லது, நீங்கள் இப்படியே இருங்க, நல்லா இருக்கணும், 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி இவரை எவ்வளோ பாதிச்சிருக்காரு, இவருக்கு எழுதி கொடுக்குறவங்கள எவ்வளோ பாதிச்சிருக்காருன்றது தெரியுதா? இந்த இடத்துல ஓபிஎஸ்ஸை வச்சு பாருங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் இருந்திருந்தா நீங்கள் ஓடி போய் மரத்தடியில் நின்று அவரை பார்க்குறீங்க, அவர் வீட்டுக்கு போகிறீங்க, நண்பனில் பார்க்குறீங்க. ஆனால் அதிமுகவுடைய அடிப்படை என்ன? திமுக எதிர்ப்பு, கொஞ்சம் கூட இறங்கி போகக்கூடாதுன்னு கடுமையான திமுக எதிர்ப்பு. அதிமுகவாக இப்போ ஜெயலலிதா வந்தபோது கூட அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை இருந்தது, கொஞ்ச நாள் தீர்ந்துடுச்சு. அதற்கு பிறகு திமுக அதிமுக மட்டும்தான் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவருக்கு எல்லா இடத்துலேருந்தும் தொல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி மேலேருந்து ஓபிஎஸ்ஸை உள்ள அமைக்கி அதன் மூலியமாக தொல்லை. ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவரே தொல்லை. இன்னொரு பக்கம் உள்ள கட்சியில் இருக்கிறவங்க தொல்லை. அப்புறம் டிடிவி மற்றவர்கள் பேசுகிறது. ஊடகங்கள் முழுவதும் திமுக ஆதரவாக இவரை போட்டு அடித்தது. எதிர்கட்சியாக வந்த பிறகும் நீங்கள் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுறது. அப்புறம் ஐடிவிங்க அதெல்லாம் வச்சு அவரை டிஃபேம் பண்ணுறது, தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனார் அப்படி இப்படின்னு. இப்படி எல்லாம் அடித்து கூட்டணியை உடச்சி
ஒரு ஒன்றும் இல்லை 10 தோல்வி எடப்பாடி இப்படிலாம் சொல்லியும் இன்றைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்காக நிற்கிது. இன்றைக்கி என்ன தான் நீ இது உங்கள் தாவேக நாங்கள் தான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதிமுக கூட்டணி பிரதானமாக இருக்குது. அமித்ஷாவை இறங்கி வந்து கூட்டணி அமைச்சு அவர் சொல்கிற கண்டிஷன் பிரகாரம் அண்ணாமலையை நீக்கிறது மற்ற விஷயம் நிற்கிற அளவுக்கு இருக்குன்னா ஒரு தனி மனிதரால் தான் அது இது சாத்தியமாச்சு. அந்த தனி மனிதருக்கு பின்னாடி அவர்களை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களுடைய ஒற்றுமை இது எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல ஓபிஎஸ் நினச்சி பாருங்கள், அவர் கொண்டு வந்த நோக்கம் ஒரு ஷிண்டே மாதிரி ஏடிஎம்கே உடச்சி கிடிச்சி எதாவது பண்ணுவார்னு. ஆனால் அவரால் ஒன்றுமே ஒரு செங்கலை கூட பேர்க்க முடியல. வெளியே போய் இப்போ சுற்றிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏவோட போனார். என்ன ஆனார்? 18 பேரும் இவரை திட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, வேறு கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அது நீ டிடிவி தினகரன்ட்டு அந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்குமானோட இருக்காது. சசிகலா அவங்க ஒதுக்கிட்டாங்க. வேறு யார் இருக்கா? இந்த இப்போ செங்கோட்டையன் வந்ததை இந்த ஊடகங்களும் மற்றவர்களும் சேர்ந்து தான் ஒரு பெரிய இது மாதிரி காமிக்கிறாங்களே தவிர செங்கோட்டையன் என்ன தப்பு பண்ணாருன்னு கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. கட்சி விதியை மீறி வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுறான்றத யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒற்றுமையை சொல்கிறார், நல்லதானே சொல்கிறாருன்ற மாதிரி உருட்டுறாங்க. ஒற்றுமையை யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தா ஒற்றுமை சொல்கிற ஆள் யாருமே அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இல்லை. சசிகலா டிடிவி ஒற்றுமையாக இல்லை. புகழேந்தி கடித்து துப்பிடுவார் டிடிவியை. ஓபிஎஸ் டிடிவியும் ஒன்றாகவே முடியாது. கேசி பழனிசாமி அவங்க யாரையும் ஏற்றுக்க மாட்டார். ஆமாம், இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி அவங்களுக்குள்ளே கருத்தில் ஒற்றுமை இல்லை. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் நான் என்டிஏக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த நிபந்தனைக்கும் ஒத்து வரைக்க தயார் அப்படின்னு துண்டை போட்டு வைக்கிறார். இவர் வளவலா கொலகலா வெண்டக்கா கதை தான் பேசினுக்கிறாரு இவர் செங்கோட்டையன். சசிகலா சுத்தமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும், அவ்வளோதான். டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க. அப்போது இவர்களுக்குள்ளேயே இவ்வளோ கருத்து மாறுபாடு இருக்குது. இவர்களுடைய நோக்கம் என்னென்னா எடப்பாடி இருக்கக்கூடாது அப்படின்றது ஓபிஎஸ்க்கும் சரி, செங்கோட்டையனுக்கும் சரி, டிடிவிக்கும் சரி. ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறீங்களா சார்? அவர் தான் இன்றைக்கி இறங்கி வந்துட்டார். என்னன்னாலும் ஓகே, நான் கட்சியில் வந்து அடிப்படை தொண்டனா கூட இன்றைக்கி நாளைக்கு டப்புன்னு கால வாரிடுவாப்பில். அவர் இன்றைக்கி ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்சு, பிரதமரை நீங்கள் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் உரிய பாக்கியத்தை தந்தரில் வேண்டும் அப்படின்னாரு. அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு மறுநாள் என்ன பண்ணார்? கல்வி நிதியை தர மறுக்கிறீர்கள், கண்டிக்கிறேன் அப்படின்னு திமுக ஆதரவாக அறிக்கை விட்டாரா? டக்குன்னு அங்கே போனாரா? பேசினாரா? அவரை போய் நேராக போய் பார்த்தாரா? இவர் பையன்லாம் பார்த்தாங்களா? மறுபடியும் வந்தாரா? மறுபடியும் நான் வந்து என்டிஏல தான் இருக்கிறேன், எனக்கு வந்து இது பண்ண இப்படியே உருட்டியிருந்தாரா? இவர் எப்படி எந்த இதில் சேர்ப்பீங்க? ஜோக்கர் மாதிரி தானே பார்ப்பாங்க. இல்லை சார், அன்றைக்கி மோடியை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா அடுத்த நாள் கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டார்ல சார்? அதை தான் சொல்கிறேன். அப்போ யார் மேலே அப்போ ஒரு நாள்லேயே மாறிடுவீங்களா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா நீங்கள் நிலையை மாறிடுவீங்களா? மறுநாள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை கொடுக்காமே போக போகிறாங்க. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், மோடி இங்கே வராருங்க, அவங்க என்ன சொல்லிட்டாரு அமித்ஷா? ஓபிஎஸ் டிடிவி பிரச்சனை, அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்ட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? கொஞ்ச நாள் பொறுங்க, பேசிக்குவோம், தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது, என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது எங்கள் பொறுப்புன்னு தான் பேசியிருக்காங்க. ஆனால் இவருடைய அசைன்மெண்ட் அண்ணாமலை இவங்க சொல்லி பிரச்சனை கொடுத்துனே இருக்கணும், நயினார் நாகேந்திரன் தலைமை சரியில்லை, இதெல்லாம் உருவாக்கணும். அதுக்கு இவர் கருவியாக போகிறார். இவர் தன்னை இப்போ இந்த சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சி தலைவர் என்ன பண்ணுவான்னா, பெரிய ஆளுங்கள்லாம் போய் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அதை வச்சுட்டு வெளியில் சீன் போட்டுன்னு இருப்பான், பார்த்துறீங்களா? ஓபிஎஸ் ஸ்டைலும் அதுதான். எடப்பாடி இவர் பிரதமர் வந்தால் அவர் கூட போய் சந்திச்சிட்டா என்ன நினைப்பார் எடப்பாடி? பிரதமர் பார்த்தியா? ஊடகங்கள் இங்கே இவங்க சார்பு ஊடகங்கள் தானே, பார்த்தீங்களா? எடப்பாடிக்கு என்ன இது பண்ணாலும், கூட்டணியே அமைந்தாலும் ஓபிஎஸ்ஐ பிரதமர் சந்தித்து தூக்கி பிடிக்கிறார். இப்போ பிரதமர் எப்படி யோசிப்பார்? எவ்வளோ நாளைக்கு அப்புறம் கூட்டணி இப்போ தான் அமையுது, ஓபிஎஸ் மேட்ரை டிடிவி மேட்ரை பேசாதீங்க சார்னு சொல்லிடுறாங்க. சரி, அவங்க உட்கட்சி பிரச்சனைன்னு பார்க்குறோம். இந்த நேரத்தில் ஓபிஎஸ் வந்து பேசிட்டு ஏதாவது வெளியில் போய் பேட்டி கொடுத்தது பண்ணால் கூட்டணிக்கு மறுபடியும் சிக்கலாகும். எதுக்கு? எங்கே போயிட போகிறாரு? அதான் சொல்லிட்டீங்கல்ல, அமித்ஷா என்ன சொன்னீங்க? டிசம்பருக்குள்ளே நம்ம பார்த்துடலான்னு சொல்லியாச்சு. அப்போ கொஞ்சம் அவர் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம பேசி ஏதாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலான்னு. தினம் எல்லோரும் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் போய் பிரதமரை அனுமதி கேட்டால் கொடுக்கலன்னா உடனே மனம் மாறிடுவீங்களா? டிஎம்கே கூட சேர்ந்துக்குவீங்களா? சரி, டிஎம்கே கூட சேர்ந்து அப்புறம் மறுபடியும் இங்கே வந்தீங்க. மறுபடியும் வந்து நான் வந்து இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், எந்த நிபந்தனைகளின்றே தயாரியாக சொல்கிறீங்க. அப்புறம் அன்றைக்கி போய் எதுக்கு போய் ஸ்டாலினை பார்த்தீங்க? ஏன் கல்வி நிதி இப்போ என்ன சொல்லுவார் கேட்டால்? கல்வி நிதி பற்றி இப்போ கேட்டால் என்னங்க சொல்லுவார்? அப்போ நிலை மாறினா குணம் மாறிட்டே இருப்பீங்களா? இது அரசியல் தலைவருக்கு அழகு இல்லையே. அப்போ இந்த மாதிரிலாம் காமெடி பீஸாக இல்லாமல் ஒரு ஆள் ஸ்ட்ராங்கான என்ன அந்த கட்சியை ஃபார்ம் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு.
2026 எலெக்ஷனில் இந்த கூட்டணி வலுவா ஒருவேளை விஜய் ஓட்டை கிட்ட பிரித்தா இந்த கூட்டணி ஆட்சி பிடிக்கிறத வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லுங்கள், உதயநிதிக்கு பயம் இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் வேறு மாதிரி நீங்களே இருங்க, இப்படி இருந்தால் தான் அதிமுக உடையும். என்ன உடையும்? நீங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணி பார்க்குறீங்க, இதான் நடக்குதா? ஒரு செங்கோட்டையன் என்ன சாதிக்க போகிறாரு? இதோ கூட வராரு பன்னாரி எம்எல்ஏ, பன்னாரி வந்து விட்டார், பவானி சாகர் எம்எல்ஏ பன்னாரி வந்துட்டாருன்னாங்க. வந்தாரா? அண்ணன் உங்களுடையதை நான் மீறி வரமாட்டேன்னு போயிட்டார். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வர்றாங்கன்னாங்க. எங்கே ஆயிரக்கணக்கான? பாதி பேர் திரும்பிட்டான். எல்லாம் இந்த ஊடகங்கள் கொடுக்குற பில்டப் இது. இன்னொன்று, இவர் எல்லாம் பண்ணிவிட்டு ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம் பேசிட்டு இவர் போய் அமித்ஷாட்ட பேசுவாராம் அதிமுக விவகாரத்தை. இது எந்த வகையில் ஒற்றுமையில் வரும்? ஓகே சார், இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி பிரச்சனையை உட்கட்சி பிரச்சனையை கொண்டு போய் அமித்ஷா கிட்ட பேசுனது தப்பு தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பதிவு பண்ணீங்க. என்ன சொன்னீங்கன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இங்கே ரொம்ப வலுவாக இருக்குது, தமிழகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போது செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு ப்ரெஸ் மீட் தான். எடப்பாடிக்கு எதிரான ஒரு ப்ரெஸ் மீட்டு, எடப்பாடிக்கு கெடு விதிச்சிருக்காரு. இதை எடப்பாடி விரும்பவில்லை, கட்சி பதவியையும் பறிக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது அமித்ஷா ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? இவர் ஏன் போய் கேட்குறாரு? இல்லை சார், கேட்டால் அவர் ஏன் சார் கொடுக்குறாரு? இவர் ஏன் கேட்குறாரு? இங்கே இருந்து முடிக்கலாம் முதல்ல மேட்ரை. நீங்கள் இங்கே குழப்பம் ஏற்படுத்தினால தான் நாங்கள் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சரி சார், இவர் கேட்டார், இவர் பின்னாடி பிஜேபி இருக்கிறது தெரிய வருது. ஆனால் அப்படி அமித்ஷாவை சந்திச்சார், நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அவர் தான் செங்கோட்டையன் தான் சார். செங்கோட்டையன் தான் சொன்னார், ஃபோட்டோ தான் வந்துச்சா? இல்லை சார், அமித்ஷா மறுப்பு தெரிவிக்கலையே சார். எப்படி எதுக்கு தெரிவிக்கணும்? நயினார் என்ன சொன்னார்? எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க, சந்திச்சாரா இல்லையான்னு தெரியாது. ஆமாம், வானதி ஸ்ரீனிவாசன் மாநில தலைவருங்க, சந்திச்சா இங்கே தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல சார். அது எப்படி சார், ஒரு செங்கோட்டையன் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடரு, அங்கே வந்து அமித்ஷான்றவங்க உள்துறை அமைச்சர், இந்தியாவிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் மீடியா எல்லாமே பதிவாகுது, விவாதங்கள் தொடர்ச்சியாக அதை மையப்படுத்தி நடக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது பொய் சொல்லுவார்னு எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உள்துறை அமைச்சரை சந்திப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு அந்த ஹரித்வார் போகிறேன்ட்டு டெல்லி போயிட்டு சந்திச்சே தீரணுன்னா என்ன விஷயம்? இல்லைங்க இந்த மாதிரி விஷயம், அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கங்க, இல்லை நிர்மலா சீதாராமன்ட்ட பேசுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இது ஒற்றுமைக்கு நல்லது இல்லைன்னு கூட சொல்லி அனுப்பிச்சிடலாம் வச்சிங்களேன். இவர் இங்கே வந்து நான் உள்துறை அமைச்சரை சந்திச்சேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சந்திச்சேன்னு சொல்கிறாரு. அதோட இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அதிமுக ஒன்றிணையணும், அது குறித்துமே நாங்கள் பேசணும் அப்படின்னு பதிவு பண்ணி. அதை பற்றி பேசின அப்புறம் எதுக்கு நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறீங்க? இல்லை, 2 பேரும் அங்கே அமித்ஷா நிர்மலா சீதாராமன் 2 பேருமே இருந்தாங்க. தேஜஸ்வி யாதவ் ரயில்வே மினிஸ்டரும் வந்தார் அப்போ அப்படின்னு அவர்கிட்டயுமே கொஞ்சம் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அன்னைக்கு இவர் சந்திக்க நினச்ச அன்னைக்கு மறுநாள் இது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், எல்லாம் வெரி பிஸி. அப்போ இவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? நான் இப்போ சொல்கிறேன், சந்திச்சே தீர்னாங்கன்னு வரான்னா சரி, என்ன தான் சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை அங்கேயே தகவல் கொடுத்துருக்கலாம் எடப்பாடிக்கு, இந்த மாதிரி சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு. சரி சார், பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், அண்ணாமலை தான் இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்காரு, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இவர் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு. சரி, நாங்கள் நோட் பண்ணிகிட்ருக்காங்க, சரி வரட்டோங்க பார்ப்போன்னு. வந்தோடனே என்னங்க பிரச்சனை சார், இந்த மாதிரி பட்டார், இது சேரணும், அதான் நாங்கள் அந்த முயற்சி தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டு கிளம்புங்க பார்த்துக்கலாம். இதை வந்து இவர் இங்கே சொல்லலாம்ல, நாங்கள் சந்தித்தோம், இது பறித்து பேசினோம் அப்படின்னு, இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. இதில் வந்து அதிமுகவில் யாருமே செங்கோட்டையனை இது வரைக்கும் அகேன்ஸ்டாக பேசலை. இப்போ நம்ம பேசின பாயிண்ட் கூட பேசலை. ஐடிவிங்க கம்முன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயம் பேசியிருக்குது, சொல்லியிருக்குது, அவங்க எதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்போதைக்கு யாரும் எதுவும் பேசாதீங்க, பார்த்துக்குவோம் அப்படின்னு தலைமை சொல்லியிருந்தா. இன்னொன்று, இவரை கட்சி பதவி மட்டும் தான் பிடிங்கிருக்காங்க, இதை பிடுங்கலை, கட்சியிலேருந்து நீக்கலை. இவர் இன்றைக்கி வந்துட்டு ஜனநாயகம் பற்றி பேசுகிறாரு. எனக்கு வந்து 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு. ஏன் கொடுக்கலாம்? போய் அமித்ஷாட்ட போய் கேளு, அவர் தானே அகில இந்திய தலைவர். எனக்கு பாருங்கள் நோட்டீஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் கேள. நீ அப்போ போய் போனீங்களா? அது எந்த அடிப்படையில்? இப்போ மட்டும் கட்சி ஜனநாயகம் வருதில்ல, கட்சிக்குள்ளே பேசுகிற விஷயத்த ரோட்டில் வந்து மைக் போட்டு பேட்டி கொடுக்கும் போது எங்கே போச்சு கட்சி ஜனநாயகம்? கட்சி நடைமுறை மீறின செயல் தானே அது சார். ஆனால் அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஆனான்னு பேசாதீங்க, ஒரு பத்திரிகையாளர் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா கட்சி நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் ஆவணாலாம் அதில் கிடையாது. நீங்கள் 1000 முறை கூட உள்ளே பேசிக்கங்க. 6 பேர்னு இவர் சொல்கிறாருல, 6 பேரும் வெளியே வந்தாங்களா? 5 பேர் அங்கே தானே இருக்காங்க. அப்போ அந்த 5 பேர் கட்சி நடைமுறை தெரியுதுல்ல. அப்போ உங்களுக்கு என்ன அஜெண்டா, தனி அஜெண்டான்னு கேட்குறேன். என்ன யாரை ஒற்றுமைப்படுத்த போகிறீங்க? உங்கள்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்குறேன். கேபி ராமலிங்கம் கேட்ட மாதிரி யாரை ஒருங்கிணைக்க போகிறீங்க? சேகர் பாபுவியா, செந்தில் பாலாஜியா, முத்துசாமியவா,
ரகுபதியவா, அனிதா ராதாகிருஷ்ணனியா, KKSSRயா, ராஜகண்ணப்பனியா, யாரை அதிமுகவில் கொண்டு வர போகிறீங்க? இல்லை உங்கள்கிட்ட அவங்க சொன்னாங்களா அதிமுகவில் நாங்கள் வரணும் பேசுங்கன்னு? அப்படி பேசுனா கூட இது ரூட்டு கிடையாது. நீங்கள் அந்த 6 பேரையும் சேர்த்துக்கிட்டு போய் தானே எடப்பாடிகிட்ட பேசணும். எங்கள் டிடிவிட்ட பேசினேன், ரொம்ப வருத்தப்படுறாருங்க, அவர் என்னங்க கேட்குறாரு, என்டிஏக்குள்ளே இருக்கிறேன்றாருங்க. நீங்கள் அது கொஞ்சம் இது பண்ணணும். என்ன சொல்லுங்கள் வேலுமணி, சொல்லுங்கள் கண்ணப்பன், தங்கமணி சொல்லுங்கள். நமக்கு என்ன லாபம் தானே? கலைஞர் ஒரு புத்திசாலித்தனமாக எப்படி மதிமுக உள்ளே கொண்டு வந்து காலி பண்ணார், அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தால் முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்து 3-4 சீட்டு கொடுக்க போகிறோம், பேசுங்க. ஓபிஎஸ்ஸை வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஒருங்கிணைப்பாக கூட இருக்கட்டும், நம்ம கட்சிக்குள்ளே இருக்க வேணாம். இல்லை சொல்லி இது பண்ணி எந்த பதவியும் தரமாட்டேன்னு உள்ளே கூப்பிடுவோம். எதாவது பண்ணால் அப்புறம் நீக்கிடலாம். சின்னம்மாவை வந்து பேசி பிரச்சாரம் பண்ண சொல்லுவோம், கட்சிக்குள்ளே கொண்டு வர வேணாம். அந்த மாதிரி தானே பேசுக்கு ஒத்துப்பாங்களா அவங்க? ஒத்துக்காட்டி போட்டோம், அவ்வளோதானே. இப்போ ஒத்துக்குவாங்களான்னு கேட்குற நீங்கள், இந்த வாக்குறுதி கூட வாங்காமல் இவர் வெளியில் வந்து இவரையும் பணையம் வச்சு ஒற்றுமை வரணும், ஒன்று சேர்க்கணும்னு எப்படி பேசுவார்? இவர் மேலே அந்த வேலையில் பண்ணியிருக்கணும். அம்மா சின்னம்மா நான் பேச போகிறேன், நான் இப்படி பேச போகிறேன், ஓகேவா? அப்படி கேட்டுட்டுல பண்ணணும். இல்லை சார், ஆல்ரெடி அவங்க அந்த கருத்தில் தானே இருக்காங்க. இப்போ அவர் பேசி முடிச்சோடனே ஆதரவு, சசிகலாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஓபிஎஸும். சசிகலா சொல்லி செங்கோட்டையன் பேசி முடித்தவுடன் நான் வந்து சேர தயார் அப்படின்னு சொன்னாங்களா சசிகலா என்னைக்காவது? அப்புறம் செங்கோட்டையின் கருத்தை நான் வரவேற்கிறேன், அவர் சொன்னால், அவர் முன்முயற்சி எடுத்தால் நான் அதிமுகவில் இணைய தயாராக இருக்குன்னு அதை சொன்னாங்களா? இல்லை டிடிவி வந்து இணைய முடியுமா? டிடிவி வந்து தனி கட்சி நடத்துகிறாரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, என்டிஏல நான் இருக்க மாட்டேன், இவர் முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் இருக்க மாட்டேன், இது நாங்கள் எடுத்த முடிவு, கட்சி ஆரம்பித்து அவருக்கு எதிராக தானே. அப்போ 2021 என்ன பண்ணியிருந்தீங்க, என்ன சொன்னீங்க? 2021 நான் நிற்கலைனாலும் பரவாயில்ல, எங்கள் கட்சி ஆளுங்களுக்கு சீட்டு கொடுங்க, ரெட்டைலில் கூட கொடுங்க, நீங்கள் முதலமைச்சராக பற்றி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, இதானே சொன்னீங்க. அப்போது கட்சி அதுக்கு தானே ஆரம்பிச்சிங்க. அப்போ இன்னும் கேட்டால் வலுவாக இருந்தீங்க, அப்போ அதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. சரி, 2025 இந்த கூட்டணி சேருதில்ல, இது பாஜக அதிமுக கூட்டணி சேருதில்ல, அப்போவாவது நீங்கள் இதை வச்சுருக்கணும்ல. ஏங்க பிரிஞ்சவங்க மறுபடியும் கூட்டிட்டீங்க, சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்கள், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. 4 மாதமாக என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கணும், திமுக வீழ்த்தப்படணும், அது ஒன்று தான் லட்சியம், நான் வேறு எதுவும் பேச மாட்டேன், அப்படி தானே சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் இப்போ மட்டும் புதுசாக திடிச்சா? அப்போ எங்கேருந்து இந்த அஜெண்டா வருது, எங்கேருந்து இயக்கப்படுது, யார் இயக்கப்படுறா? அதாவது முடிவே பண்ணியாச்சுல, இப்போ அறிவிச்சிட்டார்லங்க, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் வந்து என்டிஏல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இதுக்காக எடப்பாடியை மாற்றுவாங்களா? மாற்ற முடியாது. எடப்பாடியை மாற்றுறது இருந்தால் கூட்டணி உடையும், கரெக்டாக? அப்போ இவர் தாவேக்கா போகிறது முடிவு பண்ணிட்டாரா? கலையான ஒரு பத்திரிகை ஆசிரியர் மூலமாக இவர்கள் தாவேக்காவுடன் ஜான் ஆரோக்கியசாமியை வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், வேற என்ன? புஷியானது தலைமையை ஏற்று போவாங்க, அவ்வளோதான். இதை ஒரு அரசியல் மேதைகள்லாம் அவங்களாம் இணைஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இங்கேயே உட்காருங்கன்னு வாங்க, பாதி நாள் உள்ளே விட மாட்டாங்க. புஷியானந்த் ஒரு புது கண்டிஷன் போடுவார், ஜான் ஆரோக்கியசாமி எதாவது பண்ணுவார், போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதுக்கு ஒழுங்காக நம்ம என்டிஏலே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி தான் வருவாங்க. தான் நடக்க போகுது. ஓகே சார், இப்போது இந்த என்டையர் விஷயமும் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது செங்கோட்டையன் பின்னாடி, இப்போ செங்கோட்டையன் வந்து அமித்ஷா போய் சந்திச்சதில் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, பின்னாடி பிஜேபியிலேருந்து யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ணாமலையுமே வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் ஸ்டேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக அமர வைக்கிறது தான் பிஜேபியோடைய ஒவ்வொரு தொண்டனோட கடமைன்னு சொல்லி பதிவு பண்ண. அப்படி இருக்கும்போது பின்னாடி இருந்து யார் இயக்குறா? அண்ணாமலையின் உதடு பேசுகிறது, உள்ளம் பேசவில்லை, பின்னால் இருந்து இயக்குவது அவர் தான். இன்னும் கேட்டால் அண்ணாமலை ஆதரவாளர்களே சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா எங்கால் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது, இன்னும் பாருங்கள், இன்னும் என்னென்ன இருக்குது பாருங்கள்.
சார் இப்போ மறுபடியும் ஏன் சார் இதை அலோவ் பண்ணுறாங்க? ஆல்ரெடி வந்து லோக்சபா எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை உடைச்சதே அண்ணாமலை தான். ஆனால் அன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. யாருமே பிஜேபியும் அதை பெருசாக இது பண்ணல, ஏடிஎம்கேவும் அதை பெருசாக பிஜேபி அதை பெருசாக பண்ணலன்னா ஏடிஎம் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்களே. அதை பெரிதாக நினைத்ததால தான். இல்லை சார், நான் அந்த காலகட்டத்தில் நான் கேட்குறேன் சார். அந்த டைமில் விட்டாங்களே சார். இப்போ தோத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பேசி என்ன இதாக போகுது, இப்போ ஓகே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் இப்போ அண்ணாமலை வந்து இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ தலைமை 2 கட்சியோட தலைமையும் அதை எப்படி பார்க்குது? இவங்க அதிமுக சைடில் கொஞ்சம் மௌனமாக இருக்காங்க. ஏதாவது அவங்க முடிவு எடுப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடலான்னு. இங்கே பாஜகவுடைய மாநில தலைவரும் இதுக்கு எதிராக தான் இருக்கார். அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னு. இன்னொரு நல்ல விஷயம் பாருங்கள், இது வாராது வந்த மாமணி போல தான் அவங்க பார்க்குறாங்க பாஜக தலைவர்கள். ஏன்னா அவங்க பிரிஞ்சதுனால அந்த நஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏங்க 15 எம்பி போச்சுங்க. இன்றைக்கி தமிழிசை ஒரு எம்பிங்க, பொன்னார் ஒரு எம்பிங்க, நயினா நாகேந்திரன் ஒரு எம்பி, அண்ணாமலை ஒரு எம்பி, சௌமியா போயிட்டுருப்பாங்க, எம்பி ஆகி இன்றைக்கி மினிஸ்டராக இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு 3-4 மத்திய அமைச்சர் இருப்பாங்க. ஆல்ரெடி அங்கேயே அவங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருந்திருக்கு. அவங்க நல்லா சேஃபாக அங்கே உட்காந்துருக்கலாம். இங்கேயும் என்ன ஒரு பைத்தியகாரத்தனம். சேலம், ஆரணி, கிருஷ்ணகிரி, கேபி முனுசாமி எம்பி. இன்னைக்கு எடப்பாடியுமே இவ்வளோ தூரம் இது விவாதத்துக்கு இதாக இருக்க மாட்டார். 10 தோல்விலாம் சொல்லியிருக்க முடியாத. அது அவங்க ஆட்சியில் இவங்க லோக்சபாவில் அடிச்சிருந்தாங்கன்னா அது எங்கேயோ போயிருக்கும். அப்போது இந்த வாய்ப்பு யாரால் கெடுதுன்னா அண்ணாமலைன்ற ஒரு தனி நபரால் கெடுது. இந்த அண்ணாமலை யாருடைய அசைன்மெண்ட்டில் இயங்குறாருன்னா இந்த அசைன்மெண்ட்டில் இயங்குறாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் ஒத்துக்கிட்டு எடப்பாடி சொன்னதை இது பண்ணி வந்தாங்க, தூக்கி விட்டாங்க அண்ணாமலையை. ஆனாலும் இவர் அடங்காமல் இந்த வேலை பண்ணுறதுக்கு மௌனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக பிஜேபி தலைவர்கள். சரி, அந்த சான்ஸ் போயிடுச்சு. சட்டமன்ற தேர்தலையாவது ஒரு 30 சீட்டு கேட்டு நின்று ஒரு 20 எம்எல்ஏயாவது சட்டசபைக்குள்ளே பாஜக எம்எல்ஏ நுழையணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்போது அவர்கள் விஜய் பிரபாகரன் கூட எம்பிங்க 1,70,000 ஓட்டு வித்தியாசங்க. விருதுநகரில் நான் கருத்து பார்த்தேங்க. 1,70,000 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருப்பார். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு எம்எல்ஏ வரணும். இப்போ விஜய் பிரபாகர் நிற்கிறாரு, பிரேமலதா நிற்கிறாங்க, அவங்களும் ஜெயிப்பாங்க. அன்புமணி தலைமையில் பாமக ஜெயிக்கும். பாஜகவுக்கு ஒரு 20 எம்எல்ஏ கிடைக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு தானே. ஆனால் அந்த பெருமையில் யாருக்கு போகும்? நயினார் நாகேந்திரனுக்கு போகுமா, போகாதா? அப்போ பெருமை அங்கே போகும்போதே இவர் இருந்தார்ப்பா, இந்த ஆள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஆச்சியா, இத்தனை வாய்ப்பு போச்சியா அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அந்த இதுதான் இவரை பாடாப்படுத்துது. அப்போ இதில் நயினார் நாகேந்திரன் ஒன்றுமே இல்லை, அவர் வந்தால் பேர் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு உருவாக்குறாங்க. அதற்கு இவருடைய கூட்டாளி டிடிவியை விட்டு சொல்ல விடுறது மூலிமா ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நயினார் என்ன சொல்லிட்டாரு, இன்னொன்று இந்த ஆதரவு பத்திரிகைகள் மூலிமா எழுத விட்றாங்க, நயினார் ராஜினாமா மனநிலையில் நயினார் இருக்காருன்னு. இன்றைக்கி சொல்லிட்டார், இதுக்கு வேறு ஏதாவது போல நடத்தலான்ற அளவுக்கு சொல்லிட்டார். பொறுமைசாலியே போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு எல்லா மட்டத்திலையும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை மறுத்து பேசுறதுல அதிமுகலையும் கம்முன்னு இருக்காங்க. ஏதோ ஒரு மௌனம் போய்கிட்டு இருக்குது. போக போக தான் விஷயம் வெளியே வரும். ஆனால் இந்த உருட்டு புரட்டுலாம் 2 நாள் தான் உயிர் இருந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி கூட பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் விஜய் நோக்கி போயிடுவாங்க, அவ்வளோதான். சார், இப்போது தற்போதைய ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சார் இருக்குது? இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது? அதாவது இன்றைக்கி பொதுவான எல்லார்ட்டையும் கருத்து கேட்டால் ஏடிஎம்கே கூட்டணி வெல்லாது, திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ற மாதிரி ஒரு மாஸ் மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. விஜய் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பார்ன்றதில் யாருக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அவர் அதிமுகவுடைய வாக்கை தான் பிரிப்பார்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்போ திமுக வாக்கை பிரிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நான் கேட்குற கேள்விக்கும் பதில் வர மாட்டேங்குது. திமுகவுக்கு வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது, பெரிய அளவில் ஆதரவாக இருக்கிறது சிறுபான்மையினர் வாக்குகள். ஒரு 11% வாக்குகள் திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குது. அது எந்த காலத்துலேயும் இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது தப்புங்க, 24 பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இத்தனை % போயிடுச்சிங்க, சீமானுக்கு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு பாஜக இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி போகாது. போன தடவை அதிமுகவை யாரும் நம்பலை. ஏன்னா முதல்வர் கொண்டு பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இவர் வந்து கள்ள கூட்டணி வச்சுருக்காரு, நாளைக்கே மறுபடியும் பிஜேபியோட சேர்ந்துருவாருலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால் போகல. இவர்களுக்கே இருக்குது. அந்த வாக்குகள் இவர்களுக்கு மட்டும் இருக்குமா இல்லை விஜய்க்கு போகுமான்னு இப்போ தெரியாது. 11%ல் ஒரு 6% போது வச்சுக்கோங்க, அது திமுக கூட்டணியுடைய தராசு தட்டு தூக்கிக்கும். பட்டியலின இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற இதுன்னா திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள்னால்
அவர்களும் பெரும்பாலும் ஷிஃப்ட் ஆகுறாங்க, விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. விஜய் இந்த பிரச்சார கூட்டத்தில் பெண்கள் சம்மந்தமாக டாஸ்மார்க்கோ அந்த மாதிரி ஏதோ பேசி இதாகிடுச்சுன்னா பெண்கள் வாக்குகளும் பெரும்பாலும் விஜய்க்கு ஷிஃப்ட் ஆக வாய்க்கிறது. அது இல்லாமல் இவர்களுடைய வாக்கு, இதோடு சேர்த்து இவர்களுடைய வாக்கும் பெரியதை வச்சுக்கோங்க. இந்த தட்டு இப்படி ஆடும்பொழுது இந்த பர்சன்டேஜில் ஒரு 3-4% வித்தியாசம் வந்தால் கூட என்டிஏ அடிச்சிடும். அப்போ என்டிஏ அடிச்சிடக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் முதல் வேலை டிஃபேம், எடப்பாடி ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறது. ரெண்டாவது வேலை பார்ட்டியை டிஃபேம் பண்ணுறது. அதிமுக ஒன்றும் இல்லையா, அப்போ ஒரே கலகலத்து போய் கிடக்குதியா அப்படி இப்படி. நம்ம ஆளுகளே வந்து நம்ம கேட்குறாங்க, சார் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க அதிமுக எல்லாமா, யார் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் செங்கோட்டையன் அப்புறம் வேறு அன்வர் ராஜா, மைத்ரி, எவ்வளோ பேருங்க போனாங்கன்னு கேட்டால் அன்வர் ராஜா போயிட்டார், கூட எவ்வளோ பேர் போனாங்க இல்லை. இப்போ அன்வர் ராஜாவுக்கு ஒரு பெரிய விழா நடத்துறதுக்கு இவர்களே நிதி கொடுத்து அன்வர் ராஜா மூலிமா ஒரு விழா நடத்துகிற மாதிரி ஒரு செட்டப் போய்கிட்டு இருக்குது. அதற்கு 2 அமைச்சர்கள், சென்னையில் இருக்கிற 2 அமைச்சர்கள் மூலமாக அன்வர் ராஜா வச்சு கலைவணர் ரங்கத்தில் ஒரு பெரிய விழா நடத்த போகிறாங்க. இப்படி தான் படம் காட்டுற வேலை பண்ணுறாங்களே தவிர அன்வர் ராஜா கூட ஒரு ஆள் கூட வரல, மைத்ரேயன் கூட ஒரு கார் டிரைவர் கூட வரல. இதுதான் நிலமை. இப்போ செங்கோட்டையன் போனால் ஒரு 200 பேர் 300 பேர் போவோம். அதிகபட்சமாக என்ன இழப்பு வரும்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் போட்டிட்டாருன்னா திமுக துணையோடு அவர் ஜெயிக்கலாம், இல்லையா ஓட்டுகளை பிரித்து திமுக வேட்பாளரை ஜெயிக்க வைக்கலாம். இவ்வளோ தான் நடக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆனானப்பட்ட 18 எம்எல்ஏட டிடிவி போனது தான் மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்கப்பட்டது. அதனுடைய பலன் 25ல், இது 21ல் ஒரு 25 எம்எல்ஏ சின்ன இதில் மிஸ் ஆனாங்க. கரெக்டாக. அதுக்கு அப்புறம் டிடிவிக்கே அந்த இது இல்லையே, கட்சியே இப்போ அவர்கிட்ட இல்லை, எல்லாரும் வெளியேறி இன்றைக்கி அவரும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அந்த பழைய கெத்தை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த இது டிஃபேம் பண்ணுற வேலை, 10 தோல்வி எடப்பாடி இதெல்லாம் சொல்லி நீங்களே இருங்க, நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கும் நல்லது, நாங்கள் ஜெயிச்சிட்டே இருப்போன்ற மாதிரிலாம் சொல்லி டிஃபேம் பண்ணுறதுக்கான வேலை பண்ணுறாங்க. இதற்கு ஊடகங்களையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ செங்கோட்டையை வெளியில் வந்துட்டால் மிகப்பெரிய இழப்பு மாதிரி காமிக்கிறது, மாபெரும் தலைவர் மாதிரி காமிக்கிறது, ஓபிஎஸ் ஒரு மாபெரும் தலைவர் மாதிரி காமிக்கிறது. டிடிவியை வந்து 4 வருஷமாக கண்டுக்கவே இல்லை, இப்போ டிடிவியை துரத்தி மைக்கு போடு, அவர் என்ன வேணால் சொல்லிட்டோம் அது கேளுன்றது. இவர் தேவர் திருமகனாருக்கு அங்கே ஏர்போர்ட்டு பேர் வைக்கணும், பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னா டிடிவிட்ட போய் மைக்கை போட்டு அவர் 2 சமூகங்களுடைய சண்டை மூட்டி விட்றாருன்றது. அடுத்த நாள் அவர் பேசுனது அவரே அதை கோரிக்கை வச்சு தூக்கி போட்டோன்னா மறுபடியும் கூட்டி டிடிவியை மாற்றி உருட்டி புரட்டுறது. யாருமே ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னங்க அவர் சொன்ன கேட்டது நீங்கள் கேட்டீங்க, அவர் சொன்னால் சமூகங்களுடைய சண்டை, நீங்கள் சொன்னால் நியாயமான கோரிக்கையா அப்படின்னு யாரும் கேட்கல. அவர் என்னென்ன நீ உருட்டினார் பார்த்தீங்களா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி தான். அப்போ டோட்டலாக ஒரு பெரிய கூட்டமே கச்சை கட்டிட்டு வேலை செய்யுது. பெரிய அளவில் மக்கள்கிட்ட இன்றைக்கும் உளவியல் ரீதியாக திமுக கூட்டணி ஜெயிக்குன்ற ஒரு கருத்து பத்திரிகையாளர் மத்தியே இருக்குது. நம்ம பேசினா கூட கிண்டலாக பார்க்குற வேலைலாம் நடக்குது. ஆனால் நடைமுறை யதார்த்தன்றது வேறு. நாளைக்கே விஜய் கொஞ்சம் இது பண்ணி இந்த வாக்குகள்லாம் பிரிஞ்சதுன்னா இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக விஜய் மாறுவார். அது பெரிய இழப்பை திமுகவுக்கு உண்டு பண்ணலாம். ஆனால் விஜய் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாருன்றீங்களா, அவர் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுதுன்றீங்களா? அது புஷியானதுட்டு தான் கேட்கணும். ஏன்னா இவங்களுக்கு வேறு எங்கே வழி இருக்குது. இப்போ டிடிவி சொல்லிட்டாரு, செங்கோட்டையன் வெளியேறாரு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ், இவங்க 3 பேர் எங்கே போவாங்க? இப்போ அவங்களும் 234 தொகுதியில் ஆட்டில் இல்லை சார். ஆனால் ஒரு சில தகவல்கள் என்ன வருதுன்னா, பிஜேபி வந்து அதுக்கு விட மாட்டாங்க, கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து பழைய மாதிரி என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாங்க. அப்போ டிடிவி தினகரன் அவர் விட்ட வார்த்தையை வாபஸ் வாங்கணும் சார். அரசியல் அதெல்லாம் சாதாரண விஷயம் தான். அப்போ ஓகே இருந்துட்டு போ. யாருக்கு அப்போ லாபம்? எடப்பாடிக்கு. அப்புறம் ஜெயிப்பாங்களா சார்? அதான் ஜெயிப்பாங்க. இருந்துட்டு போ, புலம்பிட்டு போ. முதலமைச்சர் யார் இருப்பா? அதான கணக்கு. அதனால் முயற்சிகள் நல்ல முயற்சிகள் எடுத்தால் எடுக்கட்டும். செங்கோட்டையனுக்கு அமித்ஷா அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததை வச்சு சில செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகிறதுக்கான வேலைகளில் பிஜேபி ஈடுபடுறாங்க, அதனால தான் அமித்ஷா அவர்களே வந்து செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பின்னாடி இருக்காரு, பேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அது இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற அந்த இதை கரெக்டுன்னு வச்சிங்களேன், என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அமித்ஷா முடிவு எடுத்துட்டார், செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார், எடப்பாடி நவுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் சார்? அந்த 5 பேரோட அந்த 5 பேர் போய் பார்த்தாங்களா சார் இவங்களோட? அவங்களுக்கு பின்னாடி இருக்க எம்எல்ஏஸ் எல்லாம் வச்சு கட்சியை உடைக்கிறது. அந்த 5 பேர் எடப்பாடி கூடல இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள்.
அந்த கருத்து அவங்களுக்குள்ளேயும் இருக்குது, அதிமுக ஒன்றிணைன்ற கருத்து வந்து அந்த 5 பேருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 பேருக்கு என்ன கருத்து இருந்ததுன்னா, நம்ம பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும், இந்த கருத்து பலமாக இருந்தது. பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும்னா ஓபிஎஸ் அடித்து தோற்றுற வேலை தான் பண்ணாங்க அந்த 5 பேரும். டிடிவி எப்படி ஏற்றுக்குவாங்க இந்த 5 பேரும்? டிடிவி தனி கட்சி. சரி, நீங்கள் சொல்கிறபடி டிடிவியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலான்றாங்க. அதில் எடப்பாடியை தூக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த 5 பேருக்கு? வேறு சார் உடைக்கணும்னா எப்படி வேணும்? அதாங்க, என்ன அவசியம் உடைக்கிறதுக்கு சொல்லுங்கள் சார். இல்லை சார், இப்போ இந்த 5 பேருக்கு பிடிக்காமல் போச்சுன்னா உடைக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. அப்படி ஒன்றும் நடக்கலையா? நேற்று கூட எஸ்பி வேலுமணியை வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்கணும்னா இவரை மாதிரி தான் இருக்கணும்னு குனியமுத்தூரில் பேசுகிறாரு. அன்னைக்கு போகிறப்போ தங்கமணி கூட இருக்கார். எல்லோரும் தான் எல்லாரோட இருக்காங்க. அப்பப்போ ஏதாவது எங்கள் அண்ணன் அந்த காரில் வந்துருங்கண்ணே அப்படின்னு சொன்னால் செல்லூர் ராஜையை அவமானப்படுத்துகிறார் எடப்பாடின்னு கிளப்புறாங்க. அவ்வளோதானே? இப்படி தான் கொண்டு வராங்களே தவிர அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா சொல்லுங்கன்றாங்க. இல்லை, பிரச்சனையே இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அவங்க பிரியணும்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? எடப்பாடியை தூக்கி போடணுன்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், இவ்வளோலாம் பண்ணி ஒரு எடப்பாடின்னு கேரக்டர் இருந்ததுனால தான் அதிமுக இன்னைக்கு இருக்குது, இப்படி இருக்குது, அண்ணாமலையே தூக்கி அடிக்கிற அளவுக்கு இருக்குது. இல்லைங்க, செங்கோட்டையன் தான் வரணும், அவர் வந்து எடப்பாடியை விட ஸ்ட்ராங் லீடர்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சார் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமினால ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா கட்சி வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன எலெக்ஷன்லேயே வந்து 2021 தேர்தல் எடுத்துங்க, 21 எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ ஏன் ஜெயிக்கல? அன்றைக்கி பிஜேபி கூட்டணி இருந்தது. கூட்டணி இருந்துச்சு. ஆமாம், இருந்ததுனால தான் ஜெயிக்கல அப்படின்னு யார் சொன்னா? அப்போ பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா அப்போ பிஜேபி தான் வெளியே அனுப்பணும், எடப்பாடி காரணம் இல்லைல்ல. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருந்ததுனால தான் 39% 2021 75 எம்எல்ஏ, பெரிய வெற்றி அது. இவர்களை ஸ்வீப் அடிக்கலாம் உள்ள 10 வருஷம் ஆட்சி, அதில் 4 வருஷம் இவர்களை பற்றி கடுமையான விமர்சனம். சிஏஏ, உழவர் வேளாண் சட்டங்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம், இவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி தான் 75 சீட்டு வந்தாங்க. கொங்கில் ஆட்சி செஞ்சு விட்டாங்க. டிடிவி இருந்திருந்தால் கூட 25 சீட்டு. அதனால் தோல்விக்கு எடப்பாடியும் காரணம் இல்லை, எதுவும் இல்லை. இவர்கள் அணிகள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரு மாற்றம் தேவைன்னால உருட்டிட்டு வந்துட்டாங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க அவங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 75 சீட்டு டிடிவிலாம் இல்லை, இப்படி டிடிவி இருந்தால் 100 சீட்டு, நம்ம வெற்றியே கிடையாது, மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அதுலேயும் நம்ம ஆடாத ஆட்டம் ஆடிட்டோம். இதே கூட்டணி அப்படியே இருந்துச்சுன்னா 20 எம்பி சீட் வரையும் அடிச்சிருவாங்க. நமக்கு சிக்கல். ராகுல் காந்தினா ஒரு ஆளாக மதிக்கலை, மரியாதை குறைஞ்சிட்டு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. கூட்டணி அண்ணாமலை வச்சு உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே மறுபடியும் இவர்களுக்கு சென்டம் கிடைக்குது. ஏன்னா உடஞ்சிச்சில்ல இங்கே. நீங்கள் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவங்க சேர்ந்து இருந்தால் 15 இடம், உடஞ்சதுனால இவர்களுக்கு லாபம். அப்போ இந்த கூட்டணி சேர விடாமல் தடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எடப்பாடி தான் காரணம். என்ன பண்ணுறது? எடப்பாடியா காரணம்? அப்போ அண்ணாமலைக்கு பங்கே இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறது 100% ஒத்துக்கிறேன் சார். 15 சீட் சாலிடாக ஜெயிச்சிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இது நீங்கள் வந்து நம்ம யூகத்தின் அடிப்படையில் பேசல, ஸ்டாட்ஸ் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆனால் அன்றைக்கி இப்போ தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஏதாவது முடிவு எடுத்துருக்கணும்ல சார். இப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற முடிவு ஏன் அன்றைக்கி அவர் எடுக்கல? இன்றைக்குமே வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே அண்ணாமலையை ஆட விட்டு வேடிக்கை தானே சார் பார்க்குறாங்க, எந்த முடிவுமே எடுக்க மாட்டுறாங்கல்ல. அண்ணாமலை நேரடி ஆட முடியுதா? எடப்பாடி ஒரு தற்கொலைன்னு பேசின அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆகிறோன்ற அளவுக்கு தானே வந்தாச்சு இன்றைக்கி. அதனால் அண்ணாமலை வந்து மறைமுகமாக தானே குத்தி விட்டுன்னு இருக்காரு. சார் ஏதோ ஒரு வகையில் அவர் தானே சார் ஜெயிச்சுட்டு இருக்காரு. எங்கே ஜெயிக்கிறார்? இதெல்லாம் தற்காலிக வெட்டுறீங்க. நீங்கள் செங்கோட்டையன் வெளியே வரதுனால என்ன ஜெயிப்பு? ஏதோ இன்னும் யாரைக்காவது தெரிஞ்சிச்சே அப்படின்ட்டு போ. லவ் பண்ணுறான், திடீர்னு பார்த்தா அது ரூட்டு மாறுது. ஏம்மா இந்த அளவுக்காக தெரிஞ்சா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி ரூட்டு மாறினா அது கள்ள காதலாக போயிருக்கோம். எப்பா நல்லதாக போச்சு, கிளம்பு, என் வாழ்க்கை நிம்மதியாக போகணுன்னு போடுற மாதிரி தான் இது. இவர் வந்து உடைக்கிறதுக்கு இன்னொன்று எடப்பாடி நான் ஒத்துக்கிட்டா உடைச்சிது. நீங்கள் வந்து ஜெயலலிதாவை கேவலமாக பேசுவீங்க, அதில் மாற்று போன்றதுக்கு இதுவாக தானே எல்லா வேலையும் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து ஒரு ஏடிஎம்கேவுடைய அவர்கள் எல்லா வகையிலையும் போய் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பண்ணுறாரு, அதிமுகவும் ஊழல் பண்ணியிருக்குன்னு பேசுகிறாரு, ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வெளியிடுவேன்றாரு. என்னங்க இவர் கட்டுப்பாடெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு திமுகவில் அடிமையாயிட்டீங்கன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னா அவங்க கண்டுக்கலை. அவர்களுக்கு என்னென்னா அண்ணாமலை ஏதோ பண்ண போகிறாருன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து 400 சீட்டு ஜெயிச்சிருன்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. அதனால் கூட்டணி உடையிறதுக்கு அவங்களும் துணை போனாங்க.
இதில் எடப்பாடியுடைய பங்கு என்ன இருக்குது? இன்னும் கேட்டால் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அண்ணாமலையை வச்சுட்டு போயிருந்தா 15 சீட்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை ஓவர் ஆட்டம் ஆடிருப்பார். அப்போது இந்த விவகாரத்தில் அண்ணா இவருடைய தன்மானத்தை காக்கிறதுக்கு அவங்க உடச்சிட்டு போய் இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லை பிஜேபிக்கு. தெரிஞ்சதுனால தானே இறங்கி வராங்க. அதுக்கு எடப்பாடி காரணம் இல்லை. இறங்கி வந்ததுனால தானே அண்ணாமலை வெளியேற்ற முடிஞ்சது. இல்லாட்டி அண்ணாமலை பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம் கூட்டணி இப்படியே திட்டுலாம் வாங்கிட்டு அப்படியே ஒன்றா இருந்து ஒரு 13 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க. அண்ணாமலை இன்னும் பவர்ஃபுல் லீடராக தானே இருப்பார். இன்னும் திட்டிகிட்டு இருப்பாரா? இன்னும் திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் வெளியில் பிரிஞ்சு போய் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம், எங்களுக்கு தேவை சட்டசபை தான், பேட்டா அவங்களுக்கு தான் பாதிப்புன்னு சொல்லிட்டு போய் இப்போ இங்கே பிஜேபிக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ அவங்க உணர்ந்து இந்த அண்ணாமலை பேசிக்கிட்டு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல ஒரு அனுப்புங்க வெளியே. அண்ணாமலைக்கு தானே பின்னடைவு. அண்ணாமலைக்கு பின்னடைவுனா அந்த அடுத்த பின்னடைவு அது டிடிவிக்கும் தானே. சரி இப்போ சொல்கிறேன், எடப்பாடி முதலமைச்சர்லாம் நான் என்டியில் இருக்க மாட்டேன்னு இவர் அறிவிச்சிட்டாரு. அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன், இவர்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, தாவேக்கா கூட போகிறாங்கன்னு. சரி போகல, நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி இழுத்தா அப்போ ஒரு நிலைமையிலேருந்து இறங்கி தானே வரணும். இப்போ இவ்வளோ ஆட்டம் ஆடி இப்போ எல்லாருமே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணாமலை தான் அது பின்னாடி இருக்காருன்னு. அண்ணாமலையுடைய சொத்து மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து விட்டு 2-3 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலமையில் பிஜேபி இப்போ என்ன முடிவெடுக்கும்? இல்லைங்க எங்களுக்கு அண்ணாமலை தான் தேவை, செங்கோட்டை தான் தேவை, நான் முடிவெடுக்கும். ஒரு கட்சிக்குள்ளே இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது வந்து ஒரு வகையான மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவேன். எல்லோரும் பேசும்போது நம்மளும் அதை தான் பேசணும், அந்த கருத்துக்கு இறையாக வருது. ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பொதுச் செயலாளரை தூக்கி போட்டு இன்னொருத்தரை கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர மாதிரி இருந்தால் வெளியே தெரிஞ்சிடுங்க. இப்போது நம்ம பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, பாருங்கள் இன்னும் அடுத்து யார் வரப்போகிறா பாருங்கள், தங்கமணி வரப்போகிறார், கோச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க, கட்சிக்குள்ளே பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு சொந்த நலன் இருக்கும். இது இப்படியே இருந்தால் நம்ம வந்து இல்லை ஒன்றும் போனோம் வெளியில் போனால், இப்போ செங்கோட்டையை வந்தால் பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்காரு. தங்கமணி அதை யோசிப்பாரா? நம்ம வெளியே போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் நடக்காது. ஆனால் இங்கே இருந்தால் நம்ம எம்எல்ஏ ஆகலாம், நாளைக்கு ஆட்சி வந்தால் நமக்கு மினிஸ்ட்ரி இருக்குது, பார்த்துக்குவோம், பேசிக்குவோம் தான் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை, டிஎம்கே இல்லையா பிரச்சனை? அப்படியே உதயநிதியும் சபரிசனும் அப்படியே எப்படியா இருக்காங்க. ஸோ ஆனால் அது வெளியே அந்தளவுக்கு மோசமாக வரமாட்டேங்குது. வரமாட்டேன்னா வந்தால் பேசுவீங்களா? அப்போ வந்தால் கண்டிப்பாக வந்தால் வராது. வராமல் இருக்குது தானே மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது. புரியுதா? அப்போ இருந்தால் பேச மாட்டீங்க, வந்தால் தான் பேசுவீங்க, அப்படி தானே? இல்லை சார், இன்றைக்கி செங்கோட்டையன் பிரச்சனை இன்னொன்று இங்கே வரலையே, இங்கே இல்லைன்னா கூட பேசுவீங்க. என்ன எப்படிங்க மாற்றுவாங்கன்னு கேட்டால், சார் அந்த 5 பேர் என்னங்க நல்லா தானேங்க இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. அப்போ 5 பேரும் வந்துருக்கணும்ல செங்கோட்டையன் கூட வெளியே. வரலைன்னா அப்போ வராத பற்றி நீங்கள் பேசணும். நீங்களாக கற்பனை பண்ணிட்டு 5 பேர் அதில் பிரச்சனை ஆகிடும், அப்புறம் இதாகிடும்னா இது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதனால் இது எல்லாமே வந்து இந்த மீடியாக்கள் இது மூலிமா உருட்டுற கருத்துக்கு நாம் இரையாக வருது. என்ன கேட்டால் இந்த எலெக்ஷன் 2 தான், தொங்கு சட்டசபை இல்லைன்னா மிஸ் ஆச்சுன்னா என்டிஏ. திமுக மீண்டும் ஆட்சி பிடிக்குதுன்னா அது பெரிய ஒரு விஷயம். ஆனால் பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியும் கிடைக்காது, ரொம்ப நொந்து நூலாகி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெறுப்பை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. எங்கே எதுங்க சரியாக இருக்குது? அதற்கேற்ற பிரச்சாரத்தை அவங்க கொண்டு போனாங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஏடிஎம்கேவும் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம்கேலையும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ரொம்ப பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஸ்பிரிட் இருக்கும்ல, பேசணும் அடிக்கணும்னு, அதெல்லாம் கிடையாது. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் மீறி ஒரு இது செட்டப் வரும். அது ஒரு 4-5 மாதம் இருக்கும்போது அந்த ஸ்பீடை போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே எப்படி இருந்தது? இவர் என்னங்க சேலத்தை விட்டால் வரமாட்டேங்கிறாங்க, இப்போ எழுச்சி பயனாதுன்னு டக்குன்னு மாறுதா? இது இன்னும் நெருக்கத்தில் இன்னும் மாறும். அதனால் மாற்றங்கள் வரலாம். சார் நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் இருந்ததுக்கு நன்றிங்க சார். நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.